ஹாய் கைஸ். ஸோ இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். இது வரைக்கும் யாராச்சும் நம்ம அனலிசிஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு லெவல்ஸ்லாம் ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்கன்னா, அதோட லைவான எல்லா அப்டேட்ஸும் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இது வரைக்கும் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமேட் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் டெய்லி லெட்ஸ் இது டுமாரோ அனாலிசிஸ். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நேற்று நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 1000 to 65 கிட்ட நமக்கு வந்து மூவ் ஆச்சு. பட் ஸ்டில் இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு இந்த லைனை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் அங்கே வந்து போயிட்டு எக்ஸாக்டாக அங்கே வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா, நமக்கு வந்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 40,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் அது வரைக்கும் மூவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம அதுக்கும் கீழே லைக் இந்த சைடு டவுனில் வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு டவுன் சைடில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே 20 EMA இருக்குது. ஸோ அந்த 20 EMA கிட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 20 EMA வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல். செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த 200 EMA வந்துட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 200 EMA வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் இந்த லெவல் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதோட அடுத்த டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவல் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 40,000 லைன். ஸோ இந்த லைன் கிட்ட போனால் நல்ல ரிவர்சல் இருக்கும் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இது பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ கைஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட டே அனாலிசிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க, கம்மியான லாட்லேயே ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 10 லைன் அஸ் வெல் அஸ் லெவல் கிட்ட போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு அப் சைடில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு விசிபிளான க்ளோஸ் கிடையாது, நமக்கு எக்ஸாக்டாக அந்த லெவல் கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த லைன்ல இருந்து ஆல்மோஸ்ட் லைக் 3 times வந்து அவங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு 722 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் வந்துருச்சு. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் சான்சஸ் இருக்குது நமக்கு இந்த இடத்துல இருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும். ஸோ இது வந்துட்டு நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோனாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு இங்கே 20 EMA இருக்குது, as well as நம்ம லெவலும் இருக்குது. இங்கே நமக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு சப்போர்ட் லைனும் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ரிவர்சல் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஒரு லெவலுக்குள்ளே ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு சின்ன லெவல் தான் நமக்கு. இந்த இடத்துல வந்து அகைன் ரிவர்சல் சைன் நமக்கு அதாவது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ இங்கே நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம மேலே வந்து டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைடில் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் டார்கெட்டை. அது நடுவில் பார்த்தீங்கன்னா 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ 200 EMA கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இந்த 17,875, செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். வந்து நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். ஸோ இது வந்துட்டு இன்ட்ராடே ஸ்டாக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்ஸ். நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னா நான் வந்துட்டு மேலே ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ பாருங்க. ஸோ நமக்கு இங்கே என்னது பார்க்கலாம்னா, இங்கே 20 EMA இங்கே இருக்கனால நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இதுக்குள்ள நமக்கு ஃபஸ்ட்டு சின்ன கன்சல்டேஷன் ஆப்பன் ஆகலாம். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஏன்னா டிசைனிங் ட்ரையாங்கிள்லாம் நம்ம டவுன் சைடில் பிரேக் பண்ண தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடில் பிரேக் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவல் வந்து கொஞ்சம் நியர்பையாகவே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறது வேணால் என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு டவுன் சைடில் வந்துட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லெவல் கிட்ட நம்ம கரெக்டாக இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வரும்போது எனக்கு இந்த 200 EMA வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஜோன் கிட்ட இருக்கும். ஸோ இந்த லெவலும் பிரேக் பண்ணணும், நமக்கு இந்த 200 EMA பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு டவுன் சைடில் எம்டி எடுக்க முடியும். இந்த லெவல் கிட்ட வந்தால் நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் ஆகி ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த பர்பிள் லைன் வந்து பிரேக் ஆச்சுன்னா ஆர்எல்ஸ் லைக் இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையர் ஐயை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு மேலே வந்து லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஜேகே சிமெண்ட்ஸோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம 200 EMA கிட்ட ஒரு ரிவர்சல் மாதிரி எடுத்துட்டு நம்ம லெவல் கிட்டேயும் போயிட்டு ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன கன்சல்டேஷன் மாதிரி ஆப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு பார்க்கலாம்னா நமக்கு வந்துட்டு இந்த டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெவல். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் வந்துட்டு பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லெவல் இருக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ இதுக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் லைக் 1.73% இங்கேயே நம்ம வந்து நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் டச் பண்ணிச்சா ரிவர்சலுக்கு பார்த்துட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அசனிங் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு வந்துட்டு மேல் இந்த அப்சைட்ல வந்து பிரேக் ஆக தான் சான்ஸ் அதிகம். ஸோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் டவுன் சைடில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல 2 டேயுமே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதையும் தாண்டி பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஸோ நம்ம அடுத்த டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து டுமாரோட அனாலிசிஸ். ஸோ ஐ ஹோப் நம்ம அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுக்கு அனாலிசிஸ் பார்த்து யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ் வந்து லாஸ் ஏமாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.